அனைவருக்கும் வணக்கம். திமுக சார்பில் வேலூரில் உறுப்பினர்கள் கூட்டம். அதில் கலந்து கொண்ட நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், எதிரிகள் கூட பாராட்டுகிற அளவுக்கு இந்த கட்சியில இருந்ததால் தான் இன்றைக்கு அண்ணா உட்கார்ந்த இடத்தில் நான் உட்கார்ந்திருக்கிறேன். அரசியலில் சில சந்தர்ப்ப சூழல்களில் வெறுப்பு வரும், தோல்வி வரும், அவமானம் வரும். நான் படாத அவமானமா, நான் பார்க்காத தோல்வியா, நான் சந்திக்காத எதிர்ப்புகளா? எனவேதான் சொல்லுகிறேன், இயக்கத்தில் பிடிப்பு வேண்டும். இளைஞர்கள் வருகிறார்கள், நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் இளைஞர்களாகவே வந்தோம். ஆகவே இளைஞர்களுக்கு வழிவிடுங்கள். ஆனால் வருகிற இளைஞர்கள் கொஞ்சம் தடம் பார்த்து வாருங்கள், கட்சி நினைத்து வாருங்கள். வந்த உடனே என்ன கிடைக்கும் என எதிர்பார்க்காதீர்கள். உங்களை விட உயர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அடிபட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், உதைப்பட்டவர்கள் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். கட்சியினால் குடும்பத்தில் கெட்ட பெயர் வாங்கியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் இந்த கட்சியிலே தியாகம் செய்திருக்கிறார்கள். ஆகவேதான் இளைஞர்களுக்கு நாம் வழிவிட்டாக வேண்டும். இந்த நிலையை நாம் நினைத்தால்தான் ஒரு இயக்கத்தில் நிலைத்து நிற்க முடியும். நீங்கள் நினைத்து பார்த்ததுண்டா? மிஸ்ஸாவின் போது எல்லோரும் நமது கட்சியே போய்விடும் என நினைத்தார்கள். ஆனால் இன்றும் நிலைத்து நிற்கிறது. ஆகவே நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், அரசியல் என்பது பொழுதுபோக்கு மடம் அல்ல, அரசியல் என்பது வியாபாரம் அல்ல, அரசியல் என்பது கொள்கை பிடிப்பு, கொள்கை நியாயம். இந்த கட்சியில் நாம் இருக்கிறோம் என்பதே ஒரு பெருமைதான் என பேசியிருக்கிறார் ஐயா துரைமுருகன் ஐயா. நீங்க எதுக்காக இளைஞர்களுக்கு வழி விடணும்னு சொல்றீங்கன்னு முரசொலி வாசகர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ? தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக நன்றாகவே தெரியும். ஆனா உயர்ந்த பதவியை அடைகிற அளவுக்கு அவர் செஞ்ச ஒரே ஒரு தியாகத்தை மட்டும் சொல்லுங்களேன், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நன்றி.